If you spare a little of your imagination, it is a film to describe to you the effect of cymatic frequencies on matter. Everything owes its existence solely and completely to sound. Will you start, sir? Yeah. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பெயர் பத்ரிநாத். நான் ஏன்முறை மருத்துவர் மற்றும் இயற்கையான முறையில் நம் வாழ்வியலை மேம்படுத்துவது எப்படி என்பதற்கான ஆலோசகர். இன்று நாம் குவாண்டம் அறிவியலை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், நம்ம கிட்ட நீ பகிர்ந்து போகிறவர் டாக்டர் KP கணேஷ்ராஜ் அவர்கள். அவர் 30 வருடம் அனுபவமுள்ள கார்ப்பரேட்டில் பணிபுரிந்துள்ளார். டெலிகாம், ஏர்டெல் போன்ற நிறுவனங்களில். இன்று நமக்கு அவர் இந்த குவாண்டம் அறிவியலை எப்படி நம்மளோட வாழ்க்கையில் மேம்படுத்துவதை பற்றி சொல்ல போகிறார். இவர் 2 PhD பண்ணியிருக்கிறார். ஒன்று குவாண்டம் அறிவியலில், இன்னொன்று சயின்ஸ் பிகைன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதில் பண்ணியிருக்கிறார். மேலும் இவரோட பேஷன், அதாவது இவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிட்டத்தட்ட 20 வருடமாக இந்த இயற்கையான முறையில் குவாண்டம் அறிவியல் மூலமாக எப்படி நம்மளோட அலை சிகிச்சை மூலமாக எப்படி நம்மளோட ஆரோக்கியம், வளம் பிளஸ் நம்மளோட சந்தோஷம் பற்றி மேம்படுத்த பற்றி ஆராய்ச்சிகளையும் அதுக்கான சொல்யூஷன்ஸையும் மக்களுக்கு ஏற்றவாறு அவர் தன்னோட கன்சல்டேஷன் மூலமா பண்ணி கொண்டிருக்கிறார். ஓவர் டு டாக்டர் கணேஷ்ராஜ் சார். சார், நன்றி டாக்டர் பத்ரி. வணக்கம் 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 அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் காண இருப்பது
அலை சிகிச்சைன்னு டாக்டர் பத்ரி சொன்னாரு. அவ்வளோ தமிழாக்கம் பண்ணுவேன்னா ஃப்ரீக்வன்சி தெரப்பின்னு ஒரு தெரப்பி. நீங்க வந்து எல்லாரும் வீடியோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்க அந்த பார்த்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த இது பேரு சைமேட்டிக் ஃப்ரீக்வன்சிஸ். நம்ம ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த மியூசிக் போடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நெருப்பு தீ வைப்ரேட் ஆச்சு. அதே போல சின்ன சின்ன துகள்கள், அந்த மண் துகள்கள், அது ஒரு ஒரு பேட்டர்னுக்கு வந்தது அந்த ஃப்ரீக்வன்சி ஏற்ற மாதிரி. அதே மாதிரி அதை பார்த்தீங்கன்னா தண்ணியும் ஒரு ஃப்ரீக்வன்சியில வந்திருந்தது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே பஞ்சபூதமும் ஒரு ஃப்ரீக்வன்சியில கட்டுப்படுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதத்தால செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த பஞ்சபூதத்தை நம்ம ஃப்ரீக்வன்சியால கட்டுப்படுத்த முடியும். இதைதான் நம்ம வந்து இன்னைக்கு பயோ ஹேக்கிங் அப்படின்னு சொல்றோம். ஹேக்கிங்னால ஒரு முறையற்ற ஊடுருவல் அப்படின்னு அர்த்தம். அதாவது எந்தவித பர்மிஷனும் இல்லாம ஒரு இடத்துக்கு நம்ம லாகின் பண்றதோ ஊடுருவது ஹேக்கிங்வாங்க. ஆனா பயோ ஹேக்கிங்ன்றது வந்து ஒரு நல்ல முறைப்படி உள்ளே நம்மளோட ஃப்ரீக்வன்சி உள்ள நம்மளுடைய ஆற்றலை நாம் மேம்படுத்துவதற்காக நாம் உள்ளே வருவதுதான் அது இந்த முறை ஃப்ரீக்வன்சி தெரப்பி. இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பின்றதுனால நாம் அதை அடாப்ட் பண்றதுனால நம்முடைய ஆற்றலை, நம்முடைய ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் மற்றும் ஆனந்தம் இது அத்தனையுமே நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துன்னு வர முடியும். அது மட்டும் இல்லாம அதை பன்மடங்கு உயர்த்த முடியும். அத ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் 10x your success அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இதை வந்து நம்ம கண்டறிந்து இப்ப நம்ம இருக்கிற வைப்ரேஷனை கண்டுபிடிச்சு அதுக்கு மேம்படுத்த முடியும். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா உலகத்துல ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள் இருந்து வருகிறது. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, லேர்னிங் அண்ட் கான்சென்ட்ரேஷன், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அப்பா அம்மாக்குள்ள இஷ்யூ, அப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இஷ்யூ, பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இஷ்யூ. அது மட்டும் இல்லாம பல விதமான பெயின்ஸ், இன்ஜுரிஸ், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ் அட் ஒர்க், அட் ஹோம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அலர்ஜி இஷ்யூஸ், அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் லாஸ், அது மட்டும் இல்லாம ஜாப் லாஸ், இந்த மாதிரி பலவிதமான சோசியல் ப்ராப்ளம்ஸ் இருந்து வருது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 1.5 பில்லியன் பீப்புள் அக்ராஸ் தி வேர்ல்டு நீங்க ஏதாவது ஒரு கிரானிக் பெயின்ல அவஸ்தப்பட்டு தான் இருக்காங்க. முட்டி வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இது போல பலவிதமான வலிகள் 1.5 பில்லியன் பீப்புள் அதுல அவஸ்தப்படுறாங்க. மோர் தென் 50% ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துல 50% மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் ஒரு இன்சோம்னியா, அதாவது தூக்கமின்மையில அவஸ்தப்படுறாங்க. அதுல 10%, அதுல இருந்து 10% பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிவியர் தூக்கமின்மையில அவதிப்படுறாங்க. இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ஒரு 1 பில்லியன் பீப்புள் மென்டல் டிசார்டர்ஸ்னா அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கவங்கள ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்ட்ரெஸ், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பலவிதமான ஸ்ட்ரெஸ், இதெல்லாமே மென்டல் டிசார்டர்ஸ் தான் வரும். ஸோ இந்த மூணு பாத்தீங்கன்னாலே, இந்த 3 இஷ்யூஸும் பாத்தீங்கன்னாலே அது தூக்கமின்மையா இருக்கட்டும், இல்ல பலவிதமான வலிகளா இருக்கட்டும், சரி, இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ் போன்ற மென்டல் டிசார்டர், இதுவே வந்து பாத்தீங்கன்னா 70% நம்மளுடைய வாழ்க்கையில உலகத்துல பிரச்சனைகளா இருந்து வருது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னால நம்ம முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உலகத்துல எவ்ரிதிங் இன் த லைஃப் இஸ் அ வைப்ரேஷன் அப்படின்னு இன்ஸ்டின் வந்து பல வருடங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல இருக்க அத்தனையும் ஒரு வைப்ரேஷன்ல தான் இருக்கு. நம்முடைய உடல்ல இருக்கிற ஒரு பாகமும் வைப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒரு காம்பனண்ட்டும் வைப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஒரு ஃப்ரீக்வன்சில கடவுளா ஏற்றினது எப்படின்னா ஒன்னு ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சில இருக்கு. ஓகேங்களா? இது கடவுளால் இயற்றப்பட்ட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நம்ம செல்போன் ஃப்ரீக்வன்சி, இந்த ஃப்ரீக்வன்சி மாதிரி வெளியில இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சியில இது வந்து ஒரு உடம்புடைய லெட்ஸ் சே ஹார்ட் வச்சுக்கன்னா, ஹார்ட் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில இருக்கு. லிவர் வந்து 318 ஒரு ஹெர்ட்ஸ்னு ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கு. இதுல அந்த ஃப்ரீக்வன்சியை பாத்தீங்கன்னா ஒரு செல், லிவரோட ஒரு செல்லும் அந்த ஃப்ரீக்வன்சில அதிர்வலையில இருக்கு, அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஒரு இமோஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கோபம் அது ஒரு தனி ஃப்ரீக்வன்சி, பயம் அது ஒரு தனி ஃப்ரீக்வன்சி, துக்கம் அது ஒரு தனி ஃப்ரீக்வன்சி, கிரீஃப், அப்பாத்தி, இது எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் லோயர் ஃப்ரீக்வன்சிஸ், லோயர் இமோஷன்ஸ்.
இதுவே ஹையர் இமோஷன்ஸ்க்கு போனீங்கன்னா ஹாப்பினஸ், அக்செப்டன்ஸ், ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அக்செப்டன்ஸ், கரேஜ் அதெல்லாம் வந்து 200ல வரும். ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் 477. அதே மாதிரி ஹீலிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஆரம்பிக்கிறது 432. அதே மாதிரி லக்ஷ்மிகரமா ஒரு இடத்துல போனோம்னா இது ரொம்ப சுபிட்சமா இருக்கு இந்த இடம், லக்ஷ்மிகரமா இருக்கும், அதுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்காது, 777. இட்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இப்படியாக எல்லாத்துக்கும் அன்பு, லவ், எவ்ரிதிங் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சி. அதை தான் வந்து இன்ஸ்டன்ட் எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் அ வைப்ரேஷன் சொன்னாரு. இதை வந்து இன்னும் டீட்டெயிலா உள்ள புரிஞ்சுக்கணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடாகட்டும் சரி, இல்லை ஏதாவது நம்ம குடிக்கிற எந்த ஒரு திரவமா இருந்தாலும் சரி, உள்ள போயிட்டு கடைசியில அது திடக்கழிவுகளாகட்டும் இல்ல லிக்விட் வேஸ்ட் ஆகட்டும், அது முடிஞ்ச பிறகு கடைசியில உள்ள வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு உறுப்பு இருக்கு, நம்மளுடைய ஒரு பாகம், அந்த செல்லோட ஒரு பாகம், கடைசியா அது எனர்ஜியா தான் கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த உலகத்துடைய சீக்ரெட்டை புரிஞ்சுக்கணும்னா, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபைண்ட் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு நிக்கனோ டெஸ்டா சொன்னாரு. அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு மனித உடல்ல இருக்கிற ஒரு செல்லும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த செல்லை வச்சு அவர் என்ன பண்ணாரு, ஒரு வீடியே ஒரு லைட் பண்ணாரு, ஒரு 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 மனிதனுடைய உடல்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டியை எடுத்து. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பேச போற இந்த டாபிக் ஃப்ரீக்வன்சி தெரப்பியை பத்தி பேசுறதுக்கு சில பேசிக் கோட்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோல இதை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அதுல சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை கூர்ந்து கவனிங்க ப்ளீஸ். One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything, all our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த மாதிரி ஒரு பொருளும், அது தண்ணி ஆகட்டும் சரி, அது ஒரு மிருகமாகட்டும் சரி, இல்லை பறவைகளாகட்டும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம், ஓகே, அதுக்கு கூட கடவுள் வந்து ஒரு தனி ஃப்ரீக்வன்சி கொடுக்குறது. இப்போ ரீசெண்டா நம்ம கண்டுபிடிச்ச ஒரு கரோனா வைரஸுக்கு கூட தனி ஃப்ரீக்வன்சி கடவுள் வந்து ஒன்னுத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சிருக்காரு. அதே போல மனிதர்களுக்கும் ஒரு தனி ஃப்ரீக்வன்சி வச்சிருக்காரு. நம்மளுடைய உறுப்புகள் ஒன்னொன்னும் தனித்தனி ஃப்ரீக்வன்சியில் இயங்குவது போல நம்முடைய ஹெல்த்தி பாடியா இருக்கவங்களுக்கு 62 மெகாஹெர்ட்ஸ் டு 72 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம வைப்ரேட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த வீடியோல சொன்ன மாதிரி நான் அந்த ஃப்ரீக்வன்சி 58க்கு போகும்போது நமக்கு வந்து இந்த சளி, ஜுரம் போல சிறு உபாதைகள் வரும். அதுவே ரொம்ப கீழே போய் 42 மெகாஹெர்ட்ஸ்க்கு போகும்போது அது வந்து கேன்சரா மாறும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை கடவுளால் ஏற்றப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரீக்வன்சியில நம்ம வச்சுக்கோம்னா அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பியோட முதல் கோட்பாடு. ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பி இதெல்லாம் வந்து பலவிதமான எக்ஸ்பெரிமெண்ட்கள் பல வருஷமா நடந்துனே தான் இருக்கு. செஞ்சுரிஸ் பல விதமா நடந்துனே தான் இருந்திருக்கு. இதுல மெயினா நடுவுல இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா ரைமண்ட் ரைஃப் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் பண்ணது. இந்த எக்யூப்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பி 1934 இவர் ஃபுல்லா முடிச்சு அதை டெஸ்ட் பண்றதுக்காக 16 டெர்மினலி இல் கேன்சர் பேஷண்ட்ஸ் மேல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதை வந்து அவரு சால்வும் பண்ணியிருக்காரு. அந்த
ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராப்ளத்தை அவரு சால்வ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா 16 பேரும் கியூர் பண்ணிட்டாரு. அவர் கியூர் பண்ண பிறகு அந்த மிஷினும் அவர் யூஸ் பண்ண முடியல, அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பிளஸ் பின்னாலேயே ஒரு ஆர்டினன்ஸும் பாஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்கால. ஃப்ரீக்வன்சி எந்த விதமான ஒரு தெரப்பி, ஆல்டர்னேட் தெரப்பி, அலோபதியை தவிர எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எது யூஸ் பண்ணாலும் இட் இஸ் அகேன்ஸ்ட் த லா அப்படின்னு ஒரு ரூல் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து இட் வாஸ் வெரி டார்க் ஏஜ் அண்ட் இட் வாஸ் நாட் மச் ஆஃப் ஆர்டினன்ஸ். இப்போ பல விதமான ஆர்டினன்ஸ்லாம் இல்லாம இருந்த காலம். ஸோ அதனால அன்னைக்கே அதை வந்து தடை செய்யப்பட்டது இந்த இது. ஓகேங்களா? இது அதோட அது நின்று போல. இதுக்கு பின்னால பல வருடங்களுக்கு பின்னால் இன்னொருவர் வந்து இத எடுத்து இந்த மிஷினை செஞ்சிருக்காரு. 2006 இதை வந்து டைம் வேவர்ன்ற பேர்ல இந்த மிஷினை அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அந்த பழைய ரைமண்ட் டிரைவ் மிஷின்ல இருந்த அத்தனை கோட்பாடுகளும் இதுல இருக்கு. ஆனா அந்த இதை வந்து இன்னும் காம்பேக்டா அதை லேட்டஸ்டா பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுது, இதோடைய பேசிஸ் என்ன, இதை பத்தி எல்லாம் நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பின்றது நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஒன்னா புதுசா இருக்கலாம். ஆனா பல விதத்திலையும் பல விதமான பரிமாணங்கள்லயும் இது நம்ம பிரசன்ட் டேல இருந்துதான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பல பேர் இதை பத்தி பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இப்போ பாடி எலக்ட்ரிக்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. 1985 ராபர்ட் ஓ பெக்கர்னு எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ஃபார் ஆல் த டாக்டர்ஸ் அண்ட் பிசியோதெரபிஸ்ட். அது மட்டும் இல்லாம ஹீலிங் இஸ் வோல்டேஜ்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. டிகோடம் ஹியூமன் பாடி ஃபீல்ட்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. இல்ல முக்கியமா ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கேரோலின் மெக்மெக்கின்ஸ் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட 45 வருடங்களாக இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பியில ஆராய்ச்சி செஞ்சு 62,000 ஃப்ரீக்வன்சி ஹியூமன் ஃப்ரீக்வன்சிஸ் அவங்க இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமா இது எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறதை விட லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னர்ல இருக்கீங்க பாருங்க, செகண்ட் பார்ட். அந்த புக்குடைய ஆத்தர் மிஸ்டர் மார்க்கஸ் மிக்கே, அவரை பத்தியும் அவருடைய கண்டுபிடிப்பை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மிஸ்டர் மார்க்கஸ் பிக்கே அவருடைய 21வது வயதுல, அவர் ஒரு ஜெர்மன், அவருடைய 21வது வயதுல அவர் ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி அவர் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிலாசபி பத்தியும் படிச்சிருக்காரு. திஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிசிக்ஸ் அண்ட் தியாலஜி அண்ட் ஆல் தட் படிச்சிருக்காரு. படிச்சுட்டு பல விதமான கேள்விகள் வரும் இல்லையா நமக்கு, உள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு உள்ள போனாலே பல கேள்விகள் வரும். அவருக்கு கேள்விக்கு அங்க பதில் கிடைக்கல ஜெர்மனில. அதனால அவர் அங்கிருந்து டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அவரு வந்து 12 வருஷம் ஒரு மாங்க போல, ஒரு சன்னியாசியை போல பல சன்னியாசிகளோட இருந்து ரிஷிகேஷ், ஹரித்வார், ஹிமாலயா போன பல இடத்துல இருந்து அவர் பலவிதமான ஆராய்ச்சிகளை செய்திருக்கிறார். அந்த ஆராய்ச்சிகளை செய்யும் போது 25க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதுல 10 புத்தகங்கள் பலவிதமான மொழியிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் IACR, ECR என்ற இன்ஸ்டிடியூட்ஸ், கான்சியஸ்னஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் அவர் துவக்கி வச்சிருக்கிறாரு. பல இடங்கள்ல இந்தியன் காங்கிரஸ் ஆன் இன்டகிரேட்டிவ் சயின்ஸ் அண்ட் மெடிசன் பத்தி அவர் ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருக்காரு. அவர் வந்து இங்க 12 வருஷம் அவருடைய கடும் ஆராய்ச்சிக்கு அப்புறமா பலவிதமான முடிவுகளை எடுத்து, இந்த முடிவுகளை எடுத்துட்டு போய் நேரா ஒரு எக்யூப்மெண்ட் செஞ்சிட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குவாண்டம் பிசிக்ஸ் முறைப்படி அதுங்களெல்லாம் ஒரு ஃபார்முலேட் பண்ணணும். அதுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஏதுவாக இருந்தவர் தான் இன்னொரு விஞ்ஞானி. ஓகே, அந்த விஞ்ஞானி அவர் வந்து இவர் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து ஒரு 12 பரிமாணங்கள்ல எடுத்திருக்காரு. நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு நம்ம காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் வந்து 3 டைமென்ஷன்ஸ் தான் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா வந்தவர் நம்ம ஐன்ஸ்டீன் வந்து 4வது டைமென்ஷனை கண்டுபிடிச்சாரு, அது அந்த டைம். ஆனா இவர் எடுத்துன்னு போனதுக்கு அப்புறமா போகோடைம்னு ஒரு சயின்டிஸ்டோட சேர்ந்து அவர் இவருடைய கண்டுபிடிப்புகளெல்லாம் சேர்ந்து ஒரு 12 டைமென்ஷன்ஸ்க்கு டிஃபைன் பண்ணாரு. அந்த 12 டைமென்ஷன்ஸ்ல இப்போ இருக்கிற அந்த ஹீலின்ற மிஷின் வந்து, இந்த மிஷின் கிட்டத்தட்ட 8 பரிமாணங்கள், 8 டைமென்ஷன்ஸை உள்ளடக்கிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய உன்னதமான ஒரு ரிசர்ச்சை செய்யணும்னா ஒருத்தரால செய்ய முடியாது. ஓகேங்களா? அவர் பாஸ்டுலேட் பண்ணி அதை ஒரு ஃபார்முலாவாக ஏற்படுத்தி கொடுத்த பிறகு
அதை ஒரு டிவைஸாக செய்ய வேண்டும், அதை ஒரு கருவியாக செய்ய வேண்டும் என்றால் we need a lot of engineers, பல இன்ஜினியருக்கு தேவை, டாக்டர்ஸ் தேவை, அது மட்டும் இல்ல சயின்டிஸ்டும் தேவை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு நிறைய மக்கள் எனர்ஜியும் ஹியூமன் எனர்ஜி பிளஸ் லாட் ஆஃப் பொருள் செலவும் தேவைப்பட்டது. அப்போ இந்த ப்ராஜெக்டை எடுத்து கிறிஸ்டியன் ஹார்பர் அப்படின்றவருக்கு மார்க்கஸ் மிக்கே அவர்கள் பிரசன்ட் பண்ணாரு. கிறிஸ்டியன் ஹார்பர் யாருன்னா, அவர் ஆல்ரெடி இஸ் அன் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், பலவிதமான கம்பெனிகளுக்கு ஃபண்டிங் செய்து கொண்டிருப்பவர். இப்பொழுது கிரானட்டாக பல உலகத்தில் பல நாடுகளில் அவர் ஒரு வீகன் ரெஸ்டாரண்ட்ஸ் நடத்தின்னு வர்றாரு. அதுல ஹைலி ஸ்டார் ரேட்டட் ரெஸ்டாரண்ட்ஸ், மிஷிலைன் ஸ்டார் ரேட்டிங் ரெஸ்டாரண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் மார்க்கஸ் மிக்கே அவர்கள் இந்தியாவில் தங்கியிருந்த போது ஒரு 3 வருடம் அவர் அஸ்ட்ரானமி ப்ரொஃபஸரா இருந்தார் ரிஷிகேஷ் யூனிவர்சிட்டியில. அப்போ கிறிஸ்டியன் ஹார்பர் அவர்கள் அவரோட ஸ்டூடெண்டா இருந்தார். அந்த இரண்டையும் சேர்ந்து அவர் பிரசன்ட் பண்ண உடனே மிகவும் அது இம்ப்ரெஸ் ஆகி அவர் இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணல, பட் $100 மில்லியன் அவருக்கு டொனேட் பண்ணிட்டார். இதை முதலே உலகத்துக்கு எடுத்துன்னு வாங்க, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான டெக்னாலஜி தயவு செஞ்சு எடுத்துன்னு வாங்கன்னு $100 மில்லியன் ஹி டொனேட்டட் டு மிஸ்டர் மார்க்கஸ் மிக்கே. பட் மார்க்கஸ் மிக்கே மிகவும் நல்லவர், அதனால அவர் அதை டொனேஷனை எடுத்துக்காம அவருடைய கம்பெனியின் 50% ஷேர்களை அவர் கொடுத்து விட்டார். ஸோ கிறிஸ்டியன் ஹார்பர் இஸ் தி கோ-ஃபவுண்டர். இந்த மொத்தமா இந்த R&D பிளஸ் இந்த ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் எல்லாமே ஜெர்மனில இருக்கு, பெர்லின்ல. பிளஸ் R&D இஸ் இன் கிரான்ஸ்லன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய முதல் எக்யூப்மெண்ட் டைம் வேவர். 2006ஆம் ஆண்டு அவர் கடும் ஆராய்ச்சிக்கு பிறகு கொண்டு வந்தது டைம் வேவர். இதுக்கு ஏன் டைம் வேவர்னு பேர் வச்சாங்கன்னா, இது நம்ம 4வது பரிமாணம் டைம் நம்ம சொன்னோம், 4th டைமென்ஷன். அதையும் தாண்டி 8 டைமென்ஷனுக்கு இது போனதுனால, இது டைமையும் வேவ் பண்ணி போனதுனாலதான் இதுக்கு அருமையான ஒரு காரண பெயராக டைம் வேவர்னு பேர் வச்சாங்க. இந்த டைம் வேவர்ன்றது தான் இந்த டேபிள் மேல இருக்கிற இந்த 2 பெரும் டப்பாக்கள், அதுதான் அந்த டைம் வேவர். இதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு டாக்டரால மட்டும்தான் முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, அந்த டாக்டருக்கே 1.5 வருஷம் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. இப்போ இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, ஒரு 2 எலக்ட்ரோட்ஸை கையில பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த எலக்ட்ரோட்ஸ் மூலியமாக அவங்களுடைய உடம்புல இருக்கிற ஃப்ரீக்வன்சி இதுல பாத்தீங்கன்னா 3 லெவல்லையும் இது 4 லெவல்லையும் இது அனலைஸ் பண்ணும். பாடி, மைண்ட், சோல் அண்ட் யுவர் இமோஷன்ஸ். இந்த 4 லெவலையும் போய் இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஸோ நமக்கு பாதிக்கு மேல பிரச்சனைங்க பாத்தீங்கன்னா சைக்கோசோமேட்டிக், நம்முடைய மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அறிவு சார்ந்ததுதான். நம்ம நம்ம யோசிச்சுனே இருக்கிறதுனாலயோ இல்ல அந்த யோசிப்புனால வர சில ஸ்ட்ரெஸ்னாலயோ அதனாலதான் நமக்கு உடல் பாதிப்புகள் வருகின்றன. ஸோ இந்த 3 லேயர்லயுமே இது கண்டுபிடிக்கக்கூடியது. இதோடைய சின்ன வெர்ஷன் பாத்தீங்கன்னா, டைம் வேவரோட சின்ன வெர்ஷன் இது 57,000 யூரோஸ் இருந்தது. ஸோ இட் மீன்ஸ் 45 லட்சம் ரூபாய். இதோடைய ஹையஸ்ட் வெர்ஷன் 1 கோடி கிட்ட போகும். இந்த டைம் வேவரை பாத்தீங்கன்னா உள்ள நீங்க ஒருத்தருக்கு நீங்க தெரப்பி பண்ணணும்னா 5 ல இருந்து 6 மணி நேரம் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க ஃபுல்லா 24 மணி நேரம் யூஸ் பண்ணா கூட இதுக்கு 3 பேருக்கு தான் கொடுக்க முடியும். அந்த காஸ்ட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் போகுது. அதனால அந்த ட்ரீட்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 20,000 ரூபாய் கிட்ட இருந்தது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லாராலையும் கொடுத்து அஃபோர்ட் பண்ணக்கூடியது கிடையாது. ஓகேங்களா? ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது. ஸோ அதனால இதை கட்டாயமா கொஞ்சம் சிம்பிளா எடுத்துன்னு வரணும்னு மார்க்கஸ் மிக்கே அவர்கள் யோசித்துக்கிட்டே இருந்தார். இப்ப நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மெயின் ஃப்ரேம் ஹார்வர்ட் மார்க் 1 அது ஆல்மோஸ்ட் ஒரு பில்டிங் சைஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு தேர்ந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் தான் அதை ஆப்ரேட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நம்ம ஃபவுண்டர் ஆஃப் ஆப்பிள் அவர் என்ன பண்ணாரு, அதை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரா எடுத்துன்னு வந்தாரு. அதுல அந்த டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பலவிதமான விளையாட்டுகள், பலவிதமான இன்ஃபேக்ட் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டிங் மெயினா டிடிபி டெஸ்க்டாப் பப்ளிஷிங்ல தான் அவர் எடுத்துன்னு வந்தார். ஸோ அந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சாஃப்ட்வேரோ இல்ல செஸ்ஸோ ஏதோ அது தெரிஞ்சவங்க இருந்தாலே இந்த எக்யூப்மெண்ட்ஸை ஆப்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம்
அந்த ஹார்வர்ட் மார்க் 1 மெயின் ஃப்ரேமை விட பல 100 மடங்கு பவர்ஃபுல்லா இயங்கிதான் இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ன்ற ஒண்ணு இருக்கு பாருங்க, அது வந்து எல்லாரும் ஒரு கம்ப்யூட்டரையே கையில வச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா? ஹார்வர்ட் மார்க் 1 வரை பாத்தீங்கன்னா பல 1000 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு பொருள் தான் நம்ம கையில இருக்கிற இந்த மொபைல் போன். ஓகேங்களா? ஸோ காலம் போக போக டெக்னாலஜி டெவலப் ஆகுதுன்னா அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸும் மினியேச்சரைசிங் வருது. ஸோ இதைதான் மார்க்கஸ் மிக்கே செஞ்சார். இந்த 2006ல இந்த பெரிய எக்யூப்மெண்ட்டை செய்யும் போது பலவிதமான சோதனைகளும் பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்திருந்தாங்க. அது 2013க்குள்ள ஒரு 20 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் நம்ம கிளவுட் சர்வர்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா 2013ல இந்த சின்ன எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, ஹீலி, நான் போட்டுருக்கேன், ஒரு ரைட் கையில வச்சிருக்காரு, அந்த ஹீலியை இது பண்ணாரு. இந்த டைம் வேவர் பண்றதுல 70% வேலையை இந்த ஹீலி செய்யும். ஸோ அதை தான் அவர் எடுத்துன்னு வந்தார். இது 2013ல அவர் லான்ச் பண்ணியிருந்தாலும், அவரு உள்ள இது பண்ணியிருந்தாலும், அதை வந்து பலவிதமான சோதனைகள்லாம் செஞ்சு பல நாடுகள்ல, ஏன்னா இது வந்து முதல்ல இருக்கிறது வந்து ஒரு டாக்டரால கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சிகிச்சை. வேற இது வந்து நாமே நமக்கு கொடுத்து கொள்ளும் ஒரு சிகிச்சை. ஒரு வீட்டில் ஒரு சின்னதா ஒரு டாக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது கொடுக்கும்போது அது சரியா வேலை செய்யுதா, சரியான ஃப்ரீக்வன்சி கொடுக்குதா, எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லையா, எந்த விதம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லையா, சிறிய பாதிப்புகளும் பெரிய பாதிப்புகளும் ஏற்படுத்தாம இருக்கா, இப்படி பலவிதமான சோதனை முயற்சிகள் செய்யப்பட்டன. கடைசியா அப்ரூவல் கொடுக்கும்போது 2019 தான் இதுக்கு அப்ரூவல் கிடைச்சது. 6 வருடம் அதை டெஸ்ட் செய்து அதன் பின்னரே அதற்கு அப்ரூவல் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் அதுக்குள்ள ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா கிளவுட் சர்வர்ல கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஃப்ரீக்வன்சிகள் இயங்கின்னு இருக்கு. இந்த எக்யூப்மெண்ட் எப்படி வேலை செய்யும், எந்தெந்த டைம்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், எப்படி எல்லாம் யூஸ் பண்ண முடியும்ன்றத இந்த சின்ன குறும்படத்து வழியா பார்ப்போம். Experience Healy, smart device developed for you to live a balanced life with confidence and comfort. The Healy is a high-tech wearable to support and empower you through a multifaceted approach. It uses individualized microcurrent frequencies, IMF programs, with over 9 million different frequencies designed to promote well-being and vitality. All things in the universe are constantly in motion and vibrate at various frequencies. These frequencies are known to bring form, order, and coherence. Even your body is a system that will only thrive when in natural balance and order. This is where the Healy comes in to harmonize your bioenergetic field. You can operate the device with the Healy app, bringing balance to key aspects of your life. Working, exercising, relaxing, sleeping, and many more. Made in Germany, this innovation was developed by doctors, scientists, and engineers, bringing to life Marcus Schmieka's vision of making holistic health accessible to every human being on this planet. Not only that, the device is also patented and supported by studies designed to fit into your lifestyle. The Healy is compact, travel-friendly, light in weight, and big in impact. Whether you're a holistic health enthusiast, high achiever, or someone aiming to do better, find a sense of belonging in a network of like-minded people seeking a fulfilling future. Healy, frequencies for your life. இந்த ஹீலியை பாத்தீங்கன்னா அதை நீங்க ஆபீஸ்ல இருக்கும் போதாட்டும் சரி, இல்ல எக்ஸசைஸ் பண்ணும் போதாட்டும் சரி, இல்ல நீங்க தூங்கும் போதாட்டும் சரி, இல்ல எந்த விதமான ஒரு வேலை செய்ய நீங்க அதை பயன்படுத்தலாம். எந்த விதமான ஒரு பலவிதமான ஒரு பயன்பாடுகளுக்கு அது யூஸ் ஆகும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து முக்காவாசி பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையில வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய மன அழுத்தம், மன உளைச்சல், பல விதமான மன சார்ந்த பிரச்சனைகள் தான் வந்து உடல் உபாதைகளா உருவெடுக்குது. இதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இந்தியன் முறைப்படி பாத்தீங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்கு நமக்கு. இந்த 7 சக்கரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குணங்கள் இருக்கு. நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கு. அது வந்து இங்கிலீஷ்ல ப்ரோபென்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மூலாதாரத்துல பாத்தீங்கன்னா 4 குணங்கள். அதே மாதிரி சுவாதிஷ்டானத்துல வந்து 6 குணங்கள், மணிப்பூரகத்துல 10 குணங்கள், அநாகதத்துல 12 குணங்கள், விஷுத்தி அந்த நெக் சக்கரால வந்து 14 குணங்கள், ஆக்னை அந்த ஹெஃபோரட் சக்கரால 2 குணங்கள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா 50 குணாதிசயங்கள் நமக்கு இருக்கு. அதுல வந்து நல்லவைகளும் இருக்கின்றன, கெட்டவைகளும் இருக்கின்றன. நல்லவைகள் நல்ல எனர்ஜியை கொடுக்கும், நல்லா இல்லாதது வந்து நமக்கு வந்து உபாதைகளை கொடுக்கும். இப்போ கீழே மூலாதாரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு போறதுக்கு முன்னால இன்னொரு பாத்துருவோம். இதை வந்து எந்த முறையில கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நம்மளுடைய இண்டிவிஜுவலைஸ் மைக்ரோன். உங்ககிட்ட நான் இப்ப பேசினே இருக்கும்போது நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி தெரப்பி நான் எடுத்துனே தான் இருக்கேன் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்போ எந்த விதமான வேலை செய்யும் போது இதை எடுத்துக்கொண்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலைஸ்ட் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஒருத்தருக்கு 2 பேருக்கு தூக்கமின்மைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு வந்து அவருடைய ப்ராஜெக்ட் வந்து டெய்லி நைட்ல ஒர்க் பண்றவர், ஒரு அமெரிக்கன் கம்பெனில வேலை செய்யறாரு. அவர் தினமும் 1 மணி 2 மணிக்கு தூங்குற பழக்க முடியும். திடீர்னு ஒரு வெக்கேஷனுக்கு ஒரு லீவ் எடுக்கிறாரு ஒரு 10 நாள். திடீர்னு அவர் வந்து 9 மணிக்கு தூங்கணும்னா அவரோட சிர்காடியன் ரிதம் அவருக்கு சரியா ஒத்துழைக்காது. அவருடைய பாடி சைக்கிள் வந்து ஒரு கிளாக் வந்து ரீசெட் ஆகி 2 மணி 1 மணிக்கு தூக்குறதுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அதை வந்து அவருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அவர் இதே ஹீலிய போட்டார்னா அவருக்கு வேற ஃப்ரீக்வன்சி வரும். இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட் டு யோர் ரூட் காஸ். நமக்கு நம்ம மூல காரணம் எதுவோ அதற்கு ஏற்றாற் போல் நம்முடைய ஃப்ரீக்வன்சிகள் மாறுபடும். அது கொடுக்கும் ஃப்ரீக்வன்சிகள் மாறுபடும். இது வந்து ஏன் இதை நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, இப்போ இந்த குறுகிய காலத்தில் பல பேர் இது உள்ள எடுத்துன்னு வராங்க. இப்போ அண்மை செய்திப்படி பாத்தீங்கன்னா அப்பல்லோ கூட ஆன்டிபயோட்டிக் எடுத்துன்னு வராங்க, ஃப்ரீக்வன்சி பேஸ்ட் ஆன்டிபயோட்டிக். அது மட்டும் டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி வச்சு மைக்ரேனுக்கு ஒரு இது எடுத்துன்னு வருது. இவங்க எடுத்துன்னு வர்றது அத்தனையுமே பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகேங்களா? உங்களுடைய மூல காரணம் எதுன்னா பார்க்காது. உங்களுக்கு மாத்திரையை கொடுக்கணும். அந்த மாத்திரையில நீங்க மாத்திரை சாப்பிடும் போதும் அது கடைசியாக ஃப்ரீக்வன்சியாக தான் முடிகிறது. அது எப்படி என்றது இன்னும் ஒரு சில ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அந்த ஃப்ரீக்வன்சியை அவங்க ஃப்ரீக்வன்சி மூலியமா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ஃப்ரீக்வன்சி மூலியமா கொடுக்குறாங்க. ஆனா நம்முடைய ஹீலி எல்லாருக்கும் ஒரே ஃப்ரீக்வன்சி கொடுக்காது. ஒரே ப்ராப்ளம் போல காண்ற 2 பேருக்கு, ஒருத்தருக்கு வந்து ஹார்மோன் குறைபாடால செரட்டோனின் மெரட்டோனின்னால தூக்கம் வராம இருக்கலாம். இன்னொருத்தருக்கு அவங்களுடைய சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகிறதுனால இருக்கலாம். 2 பேருக்கும் ஹீலி கொடுக்கும்போது ஒருத்தருக்கு வேற மாதிரி இண்டிவிஜுவலைஸ் கரண்ட்ஸ் கொடுக்கும், இன்னொருத்தருக்கு வேற மாதிரி இண்டிவிஜுவலைஸ் மைக்ரோ கரண்ட்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இட் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட். ஸோ இது கொடுக்கறது வந்து பிரேஸ்லெட் எலக்ட்ரோட்ஸ். இன்னொரு முறைப்படி பாத்தீங்கன்னா கழுத்துக்கு மேல மைக்ரைன் இருக்கு, பல்வலி இருக்கு, கண்வலி, இல்ல சைனஸ், அதுக்கெல்லாம் வந்து இந்த இயர் எலக்ட்ரோட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அது கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம சில பேருக்கு வலிகள்லாம் இருக்கும், சரிங்களா? சில பேருக்கு கழுத்து வலி, முது வலி, முட்டி வலிலாம் இருக்கும். இவங்களுக்குலாம் வந்து அட்ஹேசிவ் எலக்ட்ரோட்ஸ், நம்ம இந்த இசிஜில எல்லாம் ஸ்டிக்கர் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துல ஒட்டிட்டு அந்த இடத்துல இதே எலக்ட்ரோட்ஸை போட்டுட்டோம்னா இட் வில் ஹார்மனைஸ் கரண்ட்ஸ் வருது. 4வது முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஹீலி காயில் ஒண்ணு இருக்கு. இதுதான் இந்த ஹீலி காயில். இந்த காயில் என்ன பண்ணும்னா நமக்கு கொடுக்குற அந்த இண்டிவிஜுவலைஸ்ட் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சிஸை மேக்னெட்டிக் ஃபீல்டா மாத்தி நம்முடைய ஆராக்குள்ள கொடுத்துரும். நமக்கு வெளிப்புலம் இருப்பதுதான் நமக்கு ஒரு பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் ஆரான்னு சொல்லுவாங்க. அதை இந்த முறைப்படி இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் அப்படின்றோம். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு என்றது வந்து நம்மளுடைய பாடி, மைண்ட், எமோஷன்ஸ், சோல், இது எல்லாத்திற்கும் மத்தியில் இருக்கும் ஒரு பாகம். ஸோ அந்த இடத்துல இதை கொடுக்கும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போறோம், ஒரு கோயில் போல ஒரு ஏதாவது ஒரு வழிபாடு ஸ்தலத்துக்கு போகும்போது அங்க ஒரு நல்ல எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி வந்து வீட்டுக்கு வந்த உடனே பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உடனே கால கையை கழுவாதுன்னு. ஏன்னா அந்த எனர்ஜி நம்முடைய
பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து நம்ம பிசிக்கல் பாடிக்கு வர்றதுக்கு சில மணி நேரங்கள் ஆகும். நான் 3-4 மணி நேரம் கூட ஆகும். ஸோ நம்ம அது கை காலை கழுவும் போது அந்த ஃப்ரீக்வன்சியை நான் இழக்க நேரிடும். அதே போல சில இடங்களுக்கு நாட் சோ குட் இடம், அதாவது நம்ம யாரோ இறந்துட்டாங்க அந்த இடத்துக்குலாம் போகும்போது அங்க இருக்கும் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால உடனே வந்த உடனே நாம் தலையை கொடுக்க வேண்டும் என்று கூறுவார். அதனால அதுல பாத்தீங்கன்னா இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு ஆர் த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் முதல்ல இன்ஃபர்மேஷன் அங்க வந்து தங்கி அதற்கப்புறம் உள்ள நம்முடைய பிசிக்கல் பாடிக்கு போகுது. ஸோ அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ஃபயர்வால் மாதிரி நம்ம உடம்புக்கு எது நல்லது, எது ஒவ்வும், எது ஒவ்வாது என்பதை பார்த்து அது உள்ள அனுப்பும். ஸோ இந்த காயில நம்ம கொடுத்து அதை பயோனிஸ்டிக் ஃபீல்ட்ல சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, இது யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 12 வயது கீழே இருக்கும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், நம்ம உடம்புல வந்து எந்த விதமான ஒரு மெட்டல் பார்ட்ஸ் ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்றது, ஏதோ ஒரு மெட்டல் பார்ட்ஸ் பிளேட்டோ இல்ல ராட்ஸோ பொருத்தி இருப்பவர்கள், 4வது முக்கியமானவர்கள் பேஸ் மேக்கர் வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு இதை பொருத்தும் போது அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆகி நம்மளோட பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இல்லாட்டி அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுக்கு போயிட்டு அது வந்து தானா ஃபில்டர் பண்ணி அது தேவையானதை மட்டும் அதை உள்ளே செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 4 முறைகள் உள்ளே அந்த ஃப்ரீக்வன்சி செலுத்துவது. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஒரு நம்ம முதலே பார்த்தோம், குவாண்டம் பிசிக்ஸ் பேஸ்ட், கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் குவாண்டம் பிசிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு அறிவியல் அப்பாற்பட்டதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அறிவியல் சார்ந்த ஒரு கருவி. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜெர்மனியில் செய்திய ஜெர்மனி ஸ்பெஷலா இது பண்றோம்னா பல வருடங்களாகவே ஜெர்மன் பொருட்களுக்கு ஒரு தானாவே அது பேர் சொல்லும் போது பல உயரிய டெக்னாலஜிகள் எல்லாமே ஜெர்மன் நாட்டுல இருந்தா வந்திருக்கு. நம்முடைய சயின்டிஸ்டுங்கள்ல விஞ்ஞானிகள் பல பேர் ஜெர்மனி நாட்டுல இருந்தா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இருக்கும் ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் பலதும் பேட்டன் செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இப்ப முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும்னா, இந்த நம்மளுடைய உடல் கூறு வந்து பல விதமான உறுப்புகளால செய்யப்பட்டிருக்கு, ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ஸை நீங்க பிரிச்சீங்கன்னா அது டிஷ்யூஸா நம்ம பிரிக்க முடியும். அதையும் மேல இதை பிரிச்சோம்னா செல்ஸ், அந்த செல்லையும் பிரிச்சா மாலிக்யூல்ஸாக இருக்கும். அந்த மாலிக்யூல்ஸை பிரிக்கும் போது அணுக்கள், ஆட்டம்ஸ். அந்த ஆட்டம்ஸ்க்கும் பிரிச்சிங்கன்னா சப் அட்டாமிக் நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் போன்ற சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸா இருக்கும். இதையும் பிரித்தீர்களே ஆனால் ஃபைனலி யூ ஹேவ் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன். ஓகேங்களா? இதுதான் இது உள்ள இருக்கும். இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி, வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்வன்சி எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்குதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் எங்க இருக்குன்னா இதுதான் வந்து நம்முடைய உடல் மற்றும் மனம் மற்றும் இந்த இமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் இடைப்பட்ட ஒரு லேயர். இதை வந்து நம்ம இந்தியன் முறைப்படி பாத்தீங்கன்னா பிராணா அப்படின்னு சொல்லுவோம், சைனீஸ் முறைப்படி சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் முறைப்படி கீன்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு உடலில் ஏற்படும் பல்வேறு மாற்றங்கள். நான் ஒரு உடல் ஆர்கன்ஸ்க்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு இமோஷன்ஸ்க்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொன்னேன். ஒரு லோயர் இமோஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஹையர் இமோஷன், என்ன இமோஷன்ஸ் இப்போ இருக்கு, என்ன மைண்ட் என்ன யோசிக்குது, அது மட்டும் இல்லாம உடல் எந்த ஃப்ரீக்வன்சியில இயங்குது என்பதை கண்டுபிடித்து இது அதை கரெக்ட் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். இப்போ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம முதலே சொன்னோம், ஒரு மூலாதார எல்லா சக்கரத்துகளுக்கும் ஒரு நல்ல குணம் இருக்கு, கெட்ட குணம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதுதான் சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவோம் வர நோய்களுக்கெல்லாம். இதுல மெயினா பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல பயம் மற்றும் ஃப்ரைட் அண்ட் ஃபியர் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலாதாரத்துல இருக்கிற அது அருகாமையில் இருக்கும் அத்தனை உறுப்புகளுக்கும் அந்த எனர்ஜியை கொடுக்கும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி கிட்னி, ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இதுக்கெல்லாம் போகும். அதே மாதிரி கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன், வரி, ஆங்ஸைட்டி இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் வந்து மணிப்பூரக சக்கரத்துக்கிட்ட இருக்கு. ஸோ அங்க இருக்கிற டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்க்கெல்லாம் இந்த நம்ம இதெல்லாம் இருக்கும்போது இந்த கோபம் இந்த போல பல விதமான இமோஷன்ஸ் உடைய நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸை பாதிப்புக்கு உள்ளாகும்.
அதுக்கும் மேல வந்தீங்கன்னா அநாகத சக்கரத்துல ஹேட்டு, இம்பேஷன், சேட்னஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு வேலையில இருக்கோம், அந்த வேலையை வந்து நம்ம வேண்டா வெறுப்பா செய்யறோம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. படிச்சது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்லாட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க. ஆனா வேற வேலை கிடைக்காதனால பேங்க்ல போய் வேலை செய்வாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேஷன் வேற ஒண்ணு இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதார நிலைமைக்காக அவங்க வந்து வேற இடத்துல போய் வேலை செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட ஹார்ட் மற்றும் லங்ஸ் பாதிப்படையும் வாய்ப்புகள் உள்ளது. பலவிதமான பாதிப்புகள் நம்ம உடல் உபாதைகளுக்கு காரணம் நம்முடைய மன அழுத்தம் மற்றும் மன சஞ்சலங்கள். அதனாலதான் இந்த பிரச்சனைங்க வருது. இதுதான் சைக்கோசோமேட்டிக்னு சொல்லுவோம். இப்போ திரும்பி நம்ம இந்த சைக்கோசோமேட்டிக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சி எந்த விதமான இது வந்து பிசிக்கல் லேயர்ல இருந்து வந்த பிரச்சனையா, இல்ல சைக்காட்டிக் லேயர்ல இருந்து வந்த பிரச்சனையா, இமோஷன் லேயர்ல இருந்து வந்த பிரச்சனையான்னு பார்த்து அந்த ஃப்ரீக்வன்சிய இந்த இது எடுத்துன்னு போய் என்ன பண்ணோம்னா அனலைஸ் பண்ணும். நம்ம மேல வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது எந்த லேயர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்தந்த இமோஷன்ஸ் இல்ல அந்தந்த உறுப்புகள் அந்த ஃப்ரீக்வன்சியில இயங்குதா, அந்த ஃப்ரீக்வன்சியில இருந்து எவ்வளவு தள்ளி இருக்குன்றத கண்டுபிடிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னா இதை 3 பிரிச்சுட்டாங்க. இப்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த எக்யூப்மெண்ட் மெஷர் பண்ணுது, அது செல்போன் வழியாக கிளவுடுக்கு போகுது. கிளவுட்ல நம்ம முதலே சொன்னோம் கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் 100 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் கிளினிக்கலி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு உறுப்புக்கோ ஒரு இமோஷனுக்கோ எந்த கரெக்டான ஃப்ரீக்வன்சி இருக்கணும்ன்றத அது அங்க வந்து சொல்லும். ஸோ அந்த எக்யூப்மெண்ட் இது வந்து இப்ப இருக்கிற ஃப்ரீக்வன்சில இருந்து 30% தள்ளி இருக்கு, 40% தள்ளி இருக்கு அப்படின்றத சொல்லும். அது இமோஷனாக சரி இல்ல உறுப்புடைய ஃப்ரீக்வன்சியா இருக்கும் சரி. சொன்ன உடனே என்ன பண்ணுவோம், இதே எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம வைப்ரேட் பண்ணி அதை கடவுளால் ஏற்றப்பட்ட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு எடுத்துட்டு வரும். இதைத்தான் நாங்க இங்கிலீஷ்ல ஹார்மனைசிங்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் எந்த விதமான ஒரு நோயை குணப்படுத்தும் ஒரு எக்யூப்மெண்ட் கிடையாது, அதை வராமல் தடுக்கும் ஒரு கருவி. ஏன்னா நம்ம டெய்லி இதை நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், பல விதமான பண்றோம், யோகா பண்றோம். எதுக்கு பண்றோம்? நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தான். அதே மாதிரி உடல் வந்து உபாதைக்கு உள்ளாயிடுச்சுன்னா போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு பெரிய பில் வரும். அதை தடுக்கிறதுக்காக நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அதே போல இது ஒரு மெடிக்கல் அஷூரன்ஸ் டிவைஸ். நாம் நோய் வராமல் தடுப்பதற்காக. ஏன்னா நம்ம ஒரு நாள் அதை யூஸ் பண்ணும்போது டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ணமான தேவையில்லை. நீங்க ஒன்ஸ் இன் வைல் யூஸ் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்திற்கு ஒரு முறை அது என்ன சொல்லும்னா எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த இமோஷன்ஸ் எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் இயங்க வேண்டும், இப்பொழுது எந்த ஃப்ரீக்வன்சியில் இயங்கி கொண்டிருக்கிறது, எவ்வளவு தள்ளி அது வைப்ரேட் பண்ணுதுன்றது தெரிஞ்சிட்டோம்னா அதை ஹார்மனைஸ் பண்ணி அதோடைய நார்மல் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு எடுத்துருவாங்க. இதுதான் இதோடைய மெயின் ஒரு கோட்பாடு. இன்னொரு கோட்பாடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு செல்லுக்கும் இந்த ஒரு ஆர்கன் அது ஒரு உறுப்போட செல்லு தான் இந்த ஃப்ரீக்வன்சி. அதுக்கும் மேல இன்னொரு கோட்பாடு என்னன்னா ஒரு செல்லுக்கும் ஒரு மெம்பரைன் பொட்டன்ஷியல் இருக்கு. மெம்பரைன்ன்றது வெளிப்புற சுவர், அந்த செல்லுக்கு இருக்கிற வெளிப்புற சுவர். பொட்டன்ஷியல்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட்டரியில ஒரு சின்னதா ஒரு பேட்டரி எடுக்கிறோம் 1.5 வோல்ட்ஸ், ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் இருக்க வோல்டேஜ் டிஃபரன்ஸ். அதே போல நம்ம அந்த மெம்பரைனுடைய வால் இருக்கு இல்லையா, அதோடைய இன்னர் வாலுக்கும் அவுட்டர் வாலுக்கும் இருக்கு. நம்ம மெஷர் பண்ணும்போது அதோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இந்த நம்ம செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல் வால். அந்த செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல் 90 மில்லி வோல்ட்டா இருக்கணும் ஹெல்த்தி செல். அதே மாதிரி செல்லுக்குள்ள பலவிதமான உறுப்புகள் இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம மைட்டோகாண்ட்ரியா பத்தி பேச போறோம். மைட்டோகாண்ட்ரியான்றது ஒரு ஜெனரேட்டர் மாதிரி. நாம் சாப்பிடும் அத்தனை பொருட்களுக்கும் இல்லை குடிக்கும் பல திரவங்களுக்கும் அதில் இருக்கும் எனர்ஜியை எடுத்து நம்ம உடம்புக்கு கொடுக்கிற மெயின் ஜெனரேட்டர் தான் இந்த மைட்டோகாண்ட்ரியா. அது வந்து -150 மில்லி வோல்ட்ஸ்ல இருக்கும். இது ரெண்டும் இருந்ததுன்னா நாம் ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தம். இதை இன்னைக்கோ நேத்தோ நம்ம புதுசா கண்டுபிடிக்கல, நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. நம்ம முதல்ல பல புத்தகங்களை பார்த்தோம். இந்த புத்தகங்களை பார்க்கும்போது அதுல ஒரு புத்தகம் பார்த்தோம், தி பாடி எலக்ட்ரிக் ஒரு புத்தகம் ரிட்டன் பை ராபர்ட் ஓ பெக்கர். இதுல இட்ஸ் கோ-ஆத்தர்ட் பை ஜான் நார்டன்ஸ்டாம் ஒருத்தர். நார்டன்ஸ்டாம் வந்து அவர் ஒரு ப்ரொஃபசர் இன் ஸ்வீடன், இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன் ஸ்வீடன், அண்ட் இஸ் a former chairman of the
நோபல் பிரைஸ் மெடிசன் நோபல் பிரைஸ் கமிட்டியில சேர்மனா இருந்தவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து எழுதினது தான் இந்த புத்தகம். இது 1985 இவர் செல் மெம்பரேன் பொட்டன்ஷியல் மாடல்னு ஒண்ணு இந்த மாடலை கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா 90 மில்லி வோல்ட்ல இருந்து 60 மில்லி வோல்ட் அந்த செல்லுடைய மெம்பரேன் பொட்டன்ஷியல் இருக்கும்போது அது ஹெல்த்தியா யங்கா இருக்கும். சோ நம்ம எத்தனை வயதாக இருந்தாலும் இந்த எக்குபெட்டை வச்சு அதை நாம் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு எடுத்து கொண்டு வர முடியுமே, ஆனால் நாம் இளமையுடன் வாழ முடியும். நான் பல பேரை பார்த்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்களோ தெரியல, அந்த லிங்க் கொடுத்தவங்க கிட்ட போய் கேளுங்க. மாசம் தமிழ் டெஸ்டிமோனி நைட், இங்கிலீஷ் டெஸ்டிமோனி நைட், ஹிந்தி டெஸ்டிமோனி நைட், பல விதமான லாங்குவேஜ்ல டெஸ்டிமோனி நைட் நடக்குது. பலர் இதை பயன்படுத்தி அவர்கள் பயன் கண்டவர்கள் அனைவரும் வந்து இதை பற்றி கூறுகிறார்கள். நானே இதுல 2 வருஷமா இருக்கேன். இதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பல பேர் வயசானவங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் எல்லாம் க்ளோயிங்கா இருக்கும். பிகாஸ் when you are maintaining your cell membrane potential at 90 millivolts, okay, 60 to 90 millivolts, your cell becomes young and healthy. அந்த 60க்கு கீழே போகும்போது ஏஜிங், சிக்னஸ், பெயின்ஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ் அத்தனை வர ஆரம்பிக்கும். அதுக்கும் கீழே 30க்கும் கீழே போகும்போது தான் கேன்சர் போன்ற உபாதைகள் வருகின்றன. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஃப்ரீக்வன்சியை கரெக்டா வைக்கணும், அந்தந்த உறுப்புகளுடைய செல்லுடைய ஃப்ரீக்வன்சியை ஒண்ணு வைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த செல்லுடைய மெம்பரைனோட பொட்டன்ஷியலும் மைட்டோகாண்ட்ரியோட பொட்டன்ஷியலும் கரெக்டான ஒரு மைக்ரோ கரண்ட், அது கரண்ட்ல இருந்ததுன்னா செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல் வச்சிருந்தோம்னா அதை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் இந்த 2 தான் முக்கியமான கோட்பாடு. இந்த செல் மெம்பரைன் பொட்டன்ஷியலை கரெக்டான பொட்டன்ஷியல்ல வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு அமினோ ஆசிட்ஸ் ஒரு அமிலம், அது ஒரு உட்பொருள், அது சாப்பாடுல இருந்து எடுக்கும். பலவிதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அந்த அமினோ ஆசிட்ஸ் தான் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு, புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு செல் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் 40% அதிகமாக கிரகிக்கும் தன்மை பெறுகிறது நம்மளுடைய செல்கள். ஓகே, அது 90 மில்லிவோல்ட்ஸ்ல இருக்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அந்த 90 மில்லிவோல்ட்ஸ்ல இருக்கும்போது அந்த புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீனாக மாற்றும் திறன் 70% அதிகமாகிறது. ஏன் புரோட்டீன் ஏன் அடிச்சுக்கிறோம்னா அந்த புரோட்டீன் தான் சக்தியா மாறுது. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா புரோட்டீன் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கும். அதே போல அது ஏடிபின்னு ஒரு என்சைம், அது அட்ரினல் ட்ரைபாஸ்பேட் ஒரு என்சைம். அது அதிகமாக சுரப்பதால் மைட்டோகாண்ட்ரியா தான் சுரக்க வைக்கும். அது நம்முடைய அதை சேர்த்து வைக்கும் தன்மையை 500 மடங்கு ஆக்குறது. அதை சேகரித்து வைக்கும் தன்மையை, அந்த எனர்ஜியை 500 மடங்கு ஆக்குறது. ஸோ இந்த மூன்றும் எப்பொழுது ஏற்படுதுன்னா அந்த செல் மெம்பரைன் பொட்டன்ஷியல் 90 இருக்கும்போது. முக்கியமா நம்ம அடுத்த டீப்பா உள்ள போறதுக்கு முன்னால நம்ம ஈன்ஸ்டீன் 70 வருடத்துக்கு முன்னால கூறிய ஒரு கோட் நம்ம ரிகால் பண்ணுவோம். ஃபியூச்சர் மெடிசன் வில் பி ப்ரொடியூசர் மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நம்ம இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா அவர் சொன்னது பாத்தீங்கன்னா 70 வருஷத்துக்கு முன்னால அவர் ஒரு அறிவியல் விஞ்ஞானி மட்டும் இல்ல, ஒரு ஞானி கூடன்றது நல்லா தெரியும். அப்பவே ஞானமா அவரு நம்ம உடல் கூறுகள்ல கடவுள் ஒரு இமோஷன்ஸ்க்கும் ஒரு உடல் உறுப்புக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்திருக்காரு. அந்த ஃப்ரீக்வன்சிகளை கண்டறிந்து அதை சரியான முறையில் அந்த ஃப்ரீக்வன்சிகளுக்கு இயக்குமையானால், ஹார்மோனைஸ் பண்ணுவோமானால் உடல் உபாதைகளை சரி செய்யலாம் என்பதை அவர் 70 வருடங்களுக்கு முன்னாலேயே கோடிட்டு கூறிவிட்டார். நம்முடைய இந்தியாவில் கிரியா பாபாஜியோட சிஷியரான யோகானந்த பரமஹம்சார் அவருடைய புத்தகத்துல அவர் எழுதியிருக்காரு, தி ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் வில் பி ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த ஃபியூச்சர் 70 வருஷத்துக்கு முன்னால அவர் ப்ரெடிக்ட் பண்ண அந்த ஃபியூச்சர் ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகே, த ஃபியூச்சர் இஸ் right now and we are experiencing this frequency therapy to heal. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் உலகத்துல 58 நாடுகள்ல யூஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லியன் பீப்புள் ஆர் யூசிங் திஸ் இன் 58 கண்ட்ரிஸ். போன மாசம் தான் இந்தோனேஷியா லான்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் 3500 ப்ரொஃபஷனல் டிவைஸ் இதை உபயோகித்து தொடர்ந்து அதை முன்னேற்றி வருகிறாங்க. இந்த ஹீலியில பாத்தீங்கன்னா அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா, அக்யூபஞ்சர், ஹோமியோபதி, ஃப்ளவர் மெடிசன்,
அது மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா வந்து 531 சித்தா மெடிசன்ஸ் உள்ள அந்த பிளான்ட் மெடிசன்ஸ் உள்ள போருக்கு. அது மட்டும் இல்லாமல் 110 ஃப்ரீக்வன்சி உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க ஃபார் அரோமேட்டிக் ஆயில்ஸ். ஓகே, அரோமேட்டிக் ஆயில்ஸை வந்து அதையும் ஃப்ரீக்வன்சி ஆக்கி 110 ஃப்ரீக்வன்சிஸ் அரோமேட்டிக் ஆயில்ஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ பலவிதமான சைனீஸ் மெடிசின்ஸ், ஐச்செங் போல மெடிசின்ஸ், பிளஸ் சிஸ்லர் சால்ட், இது அத்தனை முறைகளும் பிராணிக் ஹீலிங், ரேக்கி, பலவிதமான முறைகளும் இதில் உள்ள அடங்கி இருக்கிறது. இது வந்து ஒரு தனி மனிதனால செய்யக்கூடிய ஒரு சாத்தியமே கிடையாது. ஸோ இவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வைசரி போர்டு இருக்கு. ஒருத்தர் ஒரு டாபிக் எடுத்தாங்க. இங்க கீழே பாத்தீங்கன்னா கேரோலின் மெக்கின்ஸ், நம்ம இந்த அம்மாவை பத்தி படிச்சிருக்கோம். அவங்க தான் வந்து ஒரு புக், இந்த ரெசனன்ஸ் எஃபெக்ட்ன்ற புக் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து 45 வருடம் இந்த ஃப்ரீக்வன்சி தெரப்பியில் இருக்காங்க. 62,000 ஃப்ரீக்வன்சிகள் உருவாக்கி இருக்காங்க உங்க உடல் சரியா இயங்குறத பத்தி. அதே மாதிரி டாக்டர் லயனா பர்னாஸ்ன்றவங்க, அவங்க வந்து செலிபிரிட்டி ஹீலர். அவங்க இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இந்த அட்வைசரி போர்டுல. இது வந்து 2013 லான்ச் ஆச்சு இந்த ஹீலி. ஆனா 19 தான் வந்து அது நடைமுறைக்கு வந்ததுன்னு சொன்னோம், சேலுக்கு வந்ததுன்னு. அந்த 6 வருடங்கள் டெஸ்டிங்க்கு அப்புறமா யூரோப்பியன் யூனியன்ல கொடுத்த சர்டிபிகேட், மெடிக்கல் சர்டிபிகேட் தான் இது. Healy is a medical device that can be used for treatment of chronic pain, fibromyalgia, skeletal pain, migraine, depression, okay, anxiety and sleep disorders அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் மெடிக்கல் கவுன்சில் என்ன சொன்னா, Healy is a class 2 medical device for local pain relief சொல்லியிருக்கு. கிளாஸ் 2 மெடிக்கல் டிவைஸ்ன்றது அக்ராஸ் த கவுண்டர் வாங்கி நமக்கு நாமே யூஸ் பண்ணும் ஒரு எக்யூப்மெண்ட் தான் கிளாஸ் 2 மெடிக்கல் டிவைஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வரைக்கும் நம்ம பார்த்தது உடல் உபாதைகள், ஓகே, இமோஷன்ஸ், மெரிடியன், சக்ரா. மெரிடியன்ன்றது 12 மெரிடியன்ஸ் இருக்கு, அக்யூபஞ்சர் இருக்கு, அதுவும் இது உள்ளடக்கம். சக்ராஸ், லேர்னிங், பியூட்டி, இது மாதிரி பலவிதமான விஷயம் இருக்கு, இதை யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யூ கேன் ஈவன் vibrate your frequency to get wealth and improve relationships and increase productivity and creativity in your office. இதெல்லாம் எப்படிப்பா முடியும்? சயின்டிபிக்கா அதெல்லாம் முடியுமா? முடியும். நம்ம வந்து ப்ரொபென்சிட்டிஸ் வந்து சைக்கோசோமேட்டிக், எல்லா நோய்களும் சைக்கோசோமேட்டிக். இதுல வந்து ஒரு சக்கரத்துக்கு இத்தனை ப்ரொபென்சிட்டிஸ், குணங்கள் இருக்கும். நம்ம கெட்ட குணங்களை பத்தி பேசும்போது நல்ல குணங்களை பத்தி பேசுவது. அதுல பாத்தீங்கன்னா கரேஜ் மூலாதாரத்துல இருக்கும், கிரியேட்டிவிட்டி அது வந்து சுவாதிஷ்டானத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா டு டூ, ஓகே, அந்த ஆக்ஷன் எனர்ஜி பாத்தீங்கன்னா அது வந்து இதுல இருக்கும், மணிப்பூரகத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சில பார்த்தா அன்பு, பாசம், இதெல்லாம் வந்து அநாகத சக்கரத்துல இருக்கும். ஓகேங்களா? உண்மை பேசுறது, அப்புறமா அவங்களுக்கு வந்து மற்றவங்களை வந்து உற்சாகப்படுத்துறது, அதெல்லாம் வந்து விசுத்தியில இருக்கும். ஸோ அந்தந்த இதுக்கு ப்ராப்பரா பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ், பாசிட்டிவ் ப்ரொபென்சிட்டிஸ் நம்ம எனர்ஜியை கொடுத்தோம்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி, ரிலேஷன்ஷிப், கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் கூட நம்ம அச்சீவ் பண்ண முடியும். வெல்த், இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பூஜை பண்றோம், ஓகேங்களா? ஒரு ஒரு தனம் அதிகமா வர்றதுக்கு, ப்ராப்பரா வர்றதுக்கு சில பேர் பூஜைகள்லாம் பண்றோம், ஓகேங்களா? ஹெல்த்துக்கு பூஜை பண்றோம். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் கிரியேட்டிங் அ ஃப்ரீக்வன்சி இன் அவர் பாஸ்ட். அந்த ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணும். இதை வந்து ஒரு இன்னொரு எக்யூப்மெண்ட் மூலியமா கொடுக்குறோம், அதை பத்தி பேசுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில டெஸ்டிமோனியல்ஸை பார்ப்போம். இந்தமா பாத்தீங்கன்னா she had lot of female related issues, PCOD related issues, pains, cramps எல்லாம் இருந்திருக்கு. இப்போ வந்து இந்த வெறும் டீடாக்ஸ் சைக்கிளை மட்டுமே எடுத்து அவங்களுக்கு 2 மாதத்துல எந்த விதமான ஒரு மருந்தும் எடுக்காமல் she was relieved அப்படின்றாங்க. இந்தமா வயது 68, தூக்கமின்மை, டிப்ரெஷன், பெயின்ஸ், ஏக்ஸ், இன்ஃப்ளமேஷன்ஸ், பல விதமான பிரச்சனைகள் இருந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா 2 மாசம் இந்த ஹீலி எடுத்து, டீடாக்ஸ் சைக்கிள் எடுத்து அவங்க நிம்மதியா தூங்குறாங்க, எந்த விதமான பெயின்ஸ், ஏக்ஸும் இல்லாம அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஓகே, இது அத்தனையும் நான் இங்க ஒரு தனியா ஒரு சைட்ல இருந்து எடுக்கல. இது ஓப்பன் பேஜ். இது ஃபேஸ்புக்ல போனீங்கன்னா ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட 100 million people have given this one. 100,000 people, 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இது கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் சொல்லியிருக்காங்க. நீங்களும் போய் பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேஜோட பேர், அங்க இருந்து தான் நான் இதை எடுத்துருக்கேன்.
இதே மாதிரி இந்தமா பாத்தீங்கன்னா கிரானிக் மைக்ரேன் ஒத்தை தலைவலி இருந்திருக்கு. பல நாள் வந்து ஆன்டி சீஷர் பில் இல்லாம அவங்களால தூங்க முடியாது. அவங்க இதை இந்த இந்த லோக்கல் ஸ்டிமுலேஷன் ப்ரோக்ராம் சில நாட்கள் எடுத்த உடனே எந்த மெடிக்கேஷனும் இல்லாம இவங்க வந்து ஆரோக்கியமா இருக்காங்க. நல்லா எந்த ஒரு பெயினும் இல்லாம இருக்கு. இவர் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர். ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர்னா எவ்வளவு அளவுக்குன்னா அவரால் தன்னுடைய ப்ரஷ் டீத்தை ப்ரஷ் கூட பண்ண முடியல காலையில கையை தூக்கி. அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது. அவரோட தூக்கமின்மை, உடம்பு வலி பல இது இருந்தது. இதை வந்து ஹீலி எடுத்த பிறகு இஸ் ஆன் 0 மெடிக்கேஷன், ஸ்லீப்பிங் லைக் பேபி அண்ட் ரன்னிங் அரவுண்ட் லைக் 4-year-oldன்னு அவரே அவருடைய டெஸ்டிமோனியல்ல கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு 39 வயது பெண்மணி, அவங்களுக்கு ரேஷஸ் அலர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வந்து 18 நாள் ஹீலி யூஸ் பண்ணி, இந்த பியூட்டி அண்ட் ஸ்கின் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அவங்க எந்த விதமான அலர்ஜியோ எதுவுமே இல்லாம அவங்க கியூர் ஆயிட்டாங்க. அவங்க கொடுத்திருக்கிற இந்த கடைசி 4 வரிகள் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. I am 39-year-old and but after Healy, I swear to God, my facial skin didn't look this good in my 20s. 20 வயசுல கூட எனக்கு இப்போ 40 வயசுல இருக்கிற அளவுக்கு இளமையா இல்லை இந்த ஸ்கின்னு அவங்களே டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இவருக்கு வந்து ப்ராஸ்ட்ரேட் ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனா 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து வாஷ்ரூம் போக வேண்டியிருக்கும். இரவுல ரொம்ப தூக்கமின்மையில கஷ்டப்பட்டிருக்காரு. இவர் யூஸ் பண்ண பிறகு எனக்கு 6 மணி நேரம் தொடர்ந்து என்னால தூங்க முடியுது, என்னுடைய ப்ராஸ்ட்ரேட் பிரச்சனையும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு அவரு ஒரு டெஸ்டிமோனியல் கொடுத்திருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். இந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா, படிக்கும் குழந்தைங்களுக்கு அதை படிக்கிற அந்த மூடே இல்லாத பசங்களுக்கு இந்த லேர்னிங் சிஸ்டம் அண்ட் லேர்னிங் அக்யூட் ஹெல்ப் பண்ணும். படிக்கிறாங்க, ஆனா அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல, அந்த மெமரி ப்ரோக்ராம் யூஸ் ஆகும். ஆனா அவங்களால அதை ஒரு உன்னிப்பா கவனிச்சு படிக்க முடியல, கான்சென்ட்ரேஷன் ப்ரோக்ராம். எல்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க, ஆனா ஒரு வயிற்றுல ஒரு புளி கரைக்கிற மாதிரி ஒரு பட்டர்ஃபிளை இந்த டம்மி இருந்ததுன்னா அந்த எக்ஸாமினேஷன் ஃபியர், அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம், எக்ஸாமினேஷன் அக்யூட். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவுக்கும் இந்த ப்ரோக்ராமை கொடுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். பல பேர் இதை வந்து சொல்றாங்க, இது வந்து நமக்கா நாமே வச்சுக்கிற ஒரு ஒரு ப்ராப்ளம் தான் இது. குழந்தைங்க அழுவும் போது சாப்பிடாம உடனே என்ன பண்றோம், மொபைலை தூக்கி கொடுத்துரும். ஆனா அது சில நாட்களுக்கு அப்புறமா அது அவங்க கையில இருந்து அதை புடுங்க முடியாது, அவங்க அடிக்ட் ஆயிடும். ஸோ தெர் ஆர் ப்ரோக்ராம்ஸ் டு டி-அடிக்ட் சில்ட்ரன். இது சில்ட்ரன் டி-அடிக்ஷன் மட்டும் இல்ல, ஆல்கஹால் டி-அடிக்ஷன் மற்றும் ட்ரக் டி-அடிக்ஷன் கூட ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் டிஜிட்டல் நியூட்ரிஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 72 செட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பலவித உபாதைகளுக்கு அந்தந்த இதுக்கு இருக்கு. எப்படி நீங்க விட்டமின்ஸ் மினரல்ஸும் எப்படி நீங்க வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியா கொடுப்பீங்க நீங்க கேட்கலாம். கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போதோ இல்ல மாத்திரையை சாப்பிடும் போதோ அது வந்து திடக்கழிவுகளாவோ இல்லை திரவ கழிவுகளாவோ ஆன பிறகு கடைசியில அது எனர்ஜியா தான் கன்வெர்ட் ஆகும். எந்த விதமான ஒரு சாப்பாடோ இல்ல மருந்தோ எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, B1, B2, B6, B12, விட்டமின் சி, டி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சியை நாம் அதை டிஜிட்டலாக கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முன்னாலே பார்த்த போல நம்ம 90 மில்லிவோல்ட்ஸ்ல அந்த செல் மெம்பரைன் பொட்டன்ஷியலை வைக்கும் போது அதை நம்ம உணவிலிருந்து கிரகிக்கும் தன்மை செல்லுக்கு அதிகமாகிறது. ஸோ அது மேலும் ஆரோக்கியமாக செயல்படவும் நாம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நாம் உணவும் உட்கொள்ளும் அத்தனை பொருட்களிலிருந்தும் அது கிரகிக்கும் தன்மையை அதிகரிக்கின்றது. இந்தமா வந்து அவங்களுக்கு பல விதமான அவங்களோட இதை பாத்தீங்கன்னா டெஸ்டிமோனியல், ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் வெயிட் அண்ட் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் என்னமோ நடத்தியிருக்காங்க, பல விதமான இது ட்ரை பண்ணியிருக்காங்க, நத்திங் ஒர்க். அட்ஜஸ்டிங் த டயட் ஆர் ஜிம், நத்திங் ஒர்க். ஆனா இவங்க வந்து ஃபிட்னஸ் டிஜிட்டல் நியூட்ரிஷன் இந்த 2 ப்ரோக்ராம் எடுக்கும்போது ஓகே 12 கிலோ குறைச்சிருக்காங்க. இந்த அம்மா யூஸ்வலா ரொம்ப உடல் பருமனா இருக்கவங்க அதை குறைக்கும் போது உடம்பு வந்து ஒரு இந்த ஸ்கின் எல்லாம் ஃபிளாப் மாதிரி இருக்கும், லூஸா இருக்கும். ஆனா அவங்க பாடி டைட்டா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் she was energetic. Okay, she did not just because she was not deprived of food. அந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் குறையா கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் உடலுக்கு சென்று கொண்டு இருந்தது. she was energetic அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆபீஸ்ல பலவிதமான பிரச்சனைங்க இருக்கும். ஓகேங்களா, பல பேருக்கு பலவிதமான தொந்தரவு இருக்கும், பல எக்ஸ்ட்ரா கொலீக்ஸ்னால தொந்தரவு இருக்கலாம்.
அதனால அவங்க வீட்டுக்கு ஆபீஸ்க்கு போகணும்னு நினைக்கும் போதே ஒரு விதமான ஒரு 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 ஆக்டிவ்னஸ் வராது. அதுக்கு தான் இந்த ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம் பிளஸ் பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ இட் கேன் புட் பாசிட்டிவ் தாட்ஸ் இன்டு யூ அண்ட் மேக் யூ ஜம்ப் அவுட் ஆஃப் பெட் டு கோ டு தி பிளேஸ் ஆஃப் ஒர்க். நீங்க டாக்டரா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு இல்ல ஒரு அக்கௌண்டன்ட், எந்த ஒரு இதுவா இருந்தாலும் அவர்களை எழுப்பி அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி உள்ள செய்வதற்கு தான் இந்த ஆக்டிவேஷன் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ். இப்ப நாளைக்கு நீங்க போய் ஒரு பெரிய ஒரு ஆர்டருக்காக நீங்க ஒரு பல பேர் நிக்கணும், இல்ல நீங்க ஒரு செமினார் கொடுக்கணும். என்னதான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் கை லைட்டா உதறதான் செய்யும். ஓகே, அந்த மாதிரி ஒரு உதறல் இருக்கும்போது பேலன்ஸ் நவ் வில் ஹெல்ப். அதே மாதிரி சாயங்காலம் வரும்போது ஃபெட்டிக், எக்ஸாஷன், அக்யூட், இந்த 3 ப்ரோக்ராமும் அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கும் நம்மளோட ஃபெட்டிக், நம்மளுடைய சோர்வை குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இது வந்து இந்த வயது இருக்கவங்க இந்த இதெல்லாம் கணக்கே கிடையாது. எந்த வயசுல இருக்கவங்களுக்கும் பண்ணலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த ஹீலி காயில் வழியா கொடுப்போம். மற்றவங்க எல்லாம் வந்து நம்ம இந்த எலக்ட்ரோட்ஸ், இந்த எலக்ட்ரோட்ஸ், ரிஸ்ட் பிரேஸ்லெட் எலக்ட்ரோட்ஸ் இல்லாட்டி ஸ்டிக்கர் எலக்ட்ரோட்ஸ் எந்த வழியாவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தூக்கம் வராதவங்களுக்கு ஸ்லீப் சிஸ்டம், பெட் ரெஸ்ட், பேலன்ஸ் ஸ்லீப், ஃபைன் ஃப்ளோ, இந்த மாதிரி பலவிதமான ப்ரோக்ராம்கள் இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வரவங்க பாத்தீங்கன்னா வயசானவங்க, நாங்க வந்து மருந்து எடுத்து நிறைய எடுக்கிறோம், அந்த மருந்து எடுத்த பிறகு இப்பெல்லாம் தூக்கம் வர்றது இல்லைன்றாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கும். அவங்கள நேச்சுரலா ஸ்லீப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அல்லாமல் உங்களுடைய பெட்ஸுக்கும் யூஸ் செய்யலாம். இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஐ ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன், ஹார்மோன்ஸ், சஃபரிங், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, சிலதுங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். அது ஒரு பண்ணலாம். கிளீனிங், இமோஷன்ஸ், இத பலவிதமான இதுகளுக்கும் பல பெட்ஸ் எங்களுக்கே நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு வேர் பீப்புள் ஹவ் யூஸ்ட் இட் ஆன் தேர் பெட்ஸ். இது வந்து பல ஆர்கனைசேஷன்ஸும் இப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களும் இதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். பல டாக்டர்ஸ், பல செலிபிரிட்டிஸும் யூஸ் பண்றாங்க. இது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஹீலியை பத்தி பார்த்தோம். ஓகே, நம்ம வந்து வெளிப்புற அட்மாஸ்பியர்ல இருக்கிற நல்லது கெட்டதும் நமக்கு வந்து ஆரா வழியா உள்ள போகுது. அதுவும் நம்ம உடலை பாதிக்கும்னு சொல்றோம். ஸோ அந்த உடலை பாதிக்கிற அந்த அட்மாஸ்பியரை நம்ம கிளீனா வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி திங் வில் பி ஓகே. ஸோ அதற்கு தான் இந்த ஹீலி, மேக் ஹீலின்ற இந்த ஒரு சின்ன கருவி. இந்த கருவி பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இந்த சின்ன கருவி வந்து நமக்கு இண்டிவிஜுவல் வெல்பீயிங்க்கு ஹார்மோனைஸ் பண்ணுதோ, இது வந்து வெளியில இருக்கிற அட்மாஸ்பியரை ஹார்மோனைஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு ப்ராப்பர் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துன்னு வரும். இது பாத்தீங்கன்னா ஒரு 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 இரு பெரும் சக்திகள், ஆண் பெண் சக்திகள் ஒண்ணு சேர்ந்தாதான் ஒரு இதுல சரியா வேலை செய்யும். அதே மாதிரி யிங் யாங் அப்படின்வாங்க நம்ம சைனீஸ் மெத்தட்ல. இது ஒண்ணு சேர்ந்து யிங் யாங்கா சேர்ந்து அதை வெளியும் உள்ளுமாக நம்மை நல்ல எனர்ஜியும் நல்ல ஆரோக்கியமாக வைக்க ஏதுவாக இருக்கு. இந்த மேக் ஹீலி என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா 4 விதமான பயன்பாடு இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா கிளாசிக் ப்ரோக்ராம்ஸ்னு சிலது இருக்கு. அது பாத்தீங்கன்னா தூக்கமின்மை, உடல் உபாதை, பல விதமான வலிகள், இதுக்கெல்லாம் வந்து கிளாசிக் ப்ரோக்ராம். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம 4 முறையில இந்த ஃப்ரீக்வன்சியை உள்ள செலுத்த முடியும் டு ஹார்மனைஸ் அவர் செல்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஒண்ணு வந்து அந்த பிரேஸ்லெட் எலக்ட்ரோட்ஸ் கட்டியிருக்க மாதிரி, அதே மாதிரி 2வது அந்த ஸ்டிக்கிங் எலக்ட்ரோட்ஸ், அப்புறம் ஏர் எலக்ட்ரோட்ஸ், அப்புறம் அந்த காயில். அது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் வேஸ் ஆஃப் ஹார்மனைசிங் யுவர் ஆர்கன்ஸ் ஈவன் த்ரூ வாட்டர். நீங்க தண்ணியில நீங்க இந்த இதை மேல வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் மேலேயோ இல்ல டேங்க் மேல தண்ணியில படாம மேல வச்சிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 லிட்டர் வாட்டரை 10 நிமிஷத்துல இது எனர்ஜைஸ் பண்ணும். இதுல ஒரு 24 விதமான ப்ரோக்ராம் இருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா கிட்னி ஹார்மனி, இந்த ஹார்மனி, அந்த ஹார்மனி, அதுல முக்கியமா கோஹெரன்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அது வந்து ஒரு ஹைட்ரோஜனேட்டட் வாட்டர் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கங்கை, யமுனை, இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் அந்த நார்மல் வாட்டருக்கும் அதுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அது நம்மளுடைய வாட்டர் உங்க கெமிக்கல் காம்போசிஷன் H2O. ஆனா கங்கை தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா H3O2. ஓகேங்களா? இட் இஸ் காட் எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜனா அண்ட் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜனா. அதனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோ, அந்த ஒரு நோயை தடுக்கும் சக்தி அதுல அதிகமா இருக்கும். அதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. இப்ப 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா அயனைசர்னு ஒண்ணு கொடுக்குறான். ஹைட்ரஜன்
மாலிகூல்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா போடும், ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் போடும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா சில ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் இப்படிதான் இருக்கும். இது வந்து 10,000 லிட்டர் கூட அட் அ டைம் ப்ரோக்ராம் பண்ணும். ஒரு 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 சமயத்தில் 4 ப்ரோக்ராம்களை நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும் ஒரே தண்ணியில். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா, என்னுடைய உடல் பருமனை குறைப்பதற்காக என்னோட கிளைண்ட்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்கறது மார்னிங் ஃபாஸ்டிங், மூன் ஃபாஸ்டிங், ஈவினிங் ஃபாஸ்டிங் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸா அருமையா அது கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா அட்மாஸ்பியர் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நம்ம சொன்னோம் அதில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெரிட்டிக்கு வேண்டிய ப்ரோக்ராம்ஸை கொடுக்கலாம், கிரியேட்டிவிட்டிக்ஸ் ப்ரோக்ராம் கொடுக்கலாம், ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ப்ரோக்ராம் கொடுக்கலாம். எங்க வீட்டில் ஏதாவது தகராறு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி ஹார்மனி ப்ரோக்ராம் இஸ் வெரி வெரி குட் ப்ரோக்ராம். ஆர் இஃப் யூ ஹேவ் எனி மீட்டிங்ஸ் ஆர் எனி அதர் காங்கிரிகேஷன், வேறு பெரிய மீட்டிங்ல ஒரு ஒரு சொசைட்டி மீட்டிங் ஏதோ நடக்குது உங்க பிளாட்ல, ஒருத்தர் அவங்க ஒன்னொன்னு பேசுறாங்க, அவங்க எல்லாரையும் ஹார்மனைஸ் பண்ணி ஒரே ஃப்ரீக்வன்சியில இருக்கணும்றதுக்கு அதுக்கும் ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி அதுல ஒரு 24 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ஃபார் ஹார்மனைசிங் யுவர் அட்மாஸ்பியர். முக்கியமா லாஸ்ட் அண்ட் நாட் லீஸ்ட் மேக் மெக்கின்சி, இந்த அம்மாவுடைய ப்ரோக்ராம் முதல்ல நம்ம பார்த்திருக்கோம். அந்த அம்மா வந்து ஷீஸ் அ கைரோப்ராக்டர், அமெரிக்கன் டீச்சர் அண்ட் ரிசர்ச்சர். அந்த அம்மா 45 வருஷமா அதை ரிசர்ச் பண்ணி 62,000 ப்ரோக்ராம்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. அது பலவிதமான உடல் உபாதைகள் ஹார்மனைஸுக்கு இதுல 24 ப்ரோக்ராம்ஸ் அந்த அம்மா ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் பிளான்ட்ஸுக்கும் பெட்ஸுக்கும் கூட இந்த அட்மாஸ்பியர் கிளீனிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பிளான்ட்ஸ் அண்ட் பெட்ஸுக்கு அதை எனர்ஜைஸ் பண்ணி வாட்டரும் ஊற்ற முடியும். ஓகேங்களா? இது வந்து நம்ம உள்ள இருக்கிறத ஹார்மனைஸ் பண்றதுக்கு ஹீலி, வெளிப்புறத்தை ஹார்மனைஸ் பண்றதுக்கு மேக் ஹீலி. இப்பொழுது வந்து இதுல என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஹீலி எசென்ஷியல். ஓகேங்களா? இது வந்து பெயின்ஸ், ஏக்ஸ், அப்புறமா இந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்கு. கோல்ட் சைக்கிள் ப்ரோக்ராம், டீடாக்சிங் ப்ரோக்ராம், எக்ஸ்பர்ட் ப்ரோக்ராம், அதெல்லாம் வந்து ஹீலி கோல்டு. அது வந்து ரொம்ப பேசிக்கான இது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல பயோஎனர்ஜெட்டிக் ஹார்மனைசிங், மென்டல் பேலன்ஸ், மெரிடியன் 1, மெரிடியன் 2, நம்மளுக்கு 12 மெரிடியன் இருக்கு. அக்யூபஞ்சர் பண்ணி இது 2 மெரிடியன் இதுல கொடுத்துருக்கோம். அது முக்கியமா பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஒரு சீரியஸான ஒரு எக்யூப்மெண்டா உருவாயிருக்குதுன்னா இந்த ஹீலி ரெசனன்ஸ்ல இருந்துதான். அதோடைய விலை 1,30,000 ரூபாய். இப்போ ஒரு அருமையான ஒரு மெசேஜ் இருக்கு, அதை நம்ம அப்புறமா சொல்லுவோம். அதை இந்த மாசம் மட்டும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஹீலி ரெசனன்ஸ் பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிஸ் மட்டும் இருக்கும். சக்ரா, ஃபிட்னஸ், லோக்கல் ஸ்டிமுலேஷன், ஸ்லீப், பவர் ஆஃப் 3. பவர் ஆஃப் 3ன்றது வாதா, பித்தம், கபம், ஆயுர்வேதா. அது கூட இல்லாம ஹீலி அட்வைசர், நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்சி அதுவே ஃப்ரீக்வன்சி கொடுக்கக்கூடிய இது வந்து இதுலதான் ஆரம்பிக்குது, இந்த ரெசனன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. இதையும் தாண்டி நம்ம உடல் மற்றும் மனம் சார்ந்த இஷ்யூஸ்க்கு நம்ம போனோம்னா டீப் சைக்கிள் வச்சு லேர்னிங், ஸ்கின் அட்வைசர், ஆரா மாடியூல், ஆரா நம்மளுடைய உடம்புல சுத்தி இருக்கிற நம்மளுடைய அந்த எனர்ஜி பாடி சக்கரங்களை அனலைஸ் பண்ணி, அதே மாதிரி முக்கியமா வந்து சக்சஸ் கோச் மாடல் ஒன்று. உலகத்தை நீங்க எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தா சரி உங்க வாழ்க்கையில அந்த வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்க அதுல போட்டீங்கன்னா, நான் வந்து இந்த ஒரு 10 கோடி பிசினஸ்ல இருக்கேன், நான் வந்து 20 கோடிக்கு போனோம்னீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில குறைபாடுகள் இருக்கின்றனன்றதை கண்டுபிடிச்சு எந்தெந்த இதுல பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பிசினஸ்ல இருக்கீங்க, நீங்க ஒரு பினான்சியல் பிளானிங், கோல் செட்டிங், பார்ட்னர் மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி சப்போர்ட், இந்த மாதிரி பலவிதமான ஒரு பேராமீட்டர்ஸ், அந்த பேராமீட்டர்ஸ்ல எந்த ஃப்ரீக்வன்சியோட குறைபாடுனால உங்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடலன்றதை கண்டுபிடிச்சு அது கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் அப்படின்றத சொல்லுவோம். அது நீங்க அந்த கம்மியா இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் நீங்க வைப்ரேட் பண்ணீங்கன்னா தானா உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஏறி உங்களுக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு தேவையான கரெக்டான கனெக்ஷன்ஸும் கிடைத்து அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். 20,000க்கு நீங்க 20 கோடிக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் உங்களுக்கு தானா பண்ண வைக்கும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ஹீலி அட்வைசர் மாடியூல். ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மாடியூல். நான் 16 பேருக்கு நான் யூஸ் பண்றேன் இந்த மாடியூல. என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கே நான் யூஸ் பண்ணி மாசம் ஐ எம் ஹெல்பிங் தெம் டு இன்க்ரீஸ் their turnover and profits and collections. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து கலெக்ஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, பெரிய பெரிய அமௌண்ட் வந்து ஸ்டக்கப் ஆயிருக்கும். எதனால ஸ்டக்கப் ஆயிருக்குன்ற ஃப்ரீக்வன்சி டிஸ்டர்பன்ஸை பார்த்து we are able to give this frequency. இதுல மெயினா பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது
ஹீலி ப்ரொஃபஷனல். இதுதான் வந்து அல்டிமேட் வந்து மைண்ட், பாடி அண்ட் இமோஷன்ஸ் அண்ட் சோல். இது அத்தனையுமே இருக்கிறது இந்த இதுலதான் வந்து. இதுல இந்த ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 2,16,000 ரூபாய். அது ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ். இது வந்து அதற்கு மேல வந்து இருக்கிறது பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ். நம்மளுடைய வெளிப்புற அந்த எனர்ஜிக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தா அதை நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் வராமல் அது டிஃபென்ஸ் போட்டுக்கலாம். ஜாப் ப்ரோக்ராம் நம்ம பார்த்திருக்கோம் முதல்ல, அது இதுலதான் இருக்கு. பியூட்டி ப்ரோக்ராம், ஸ்கின் ப்ரோக்ராம், ஹீலி அட்வைசர், இந்த 72 நியூட்ரிஷன்ஸ் இருக்குல்லையா, அது இங்கதான் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா பயோ எனர்ஜெட்டிக் வைட்டலைசேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ்லாம் ஸ்டெம் செல் தெரப்பின்னு ஒன்று போடுவாங்க. நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, நம்ம தாய்க்கும் சேய்க்கும் கனெக்ட் ஆயிருக்கிற அந்த தொப்புள் கொடி, அதுல இருக்கிற அந்த செல்ஸ் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி இப்பெல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு இணையான ஒரு ப்ரோக்ராம் தான் இது ஹீலி அட்வைசர். இந்த ஹீலி பயோஎனர்ஜெட்டிக் வைட்டலைசேஷன், இட் கேன் ரீக்ரியேட் யுவர் செல்ஸ் whenever there is a disturbance. ஓகே, அந்த ஸ்டெம் செல் தெரப்பி, ஈக்குவல் தெரப்பி, இந்த தெரப்பி. ஸோ இதோடைய விலை வந்து 3,40,000 ரூபாய். இந்த டாப் அண்ட் 3 எக்யூப்மெண்ட்லயுமே ஒரு ஸ்பெஷல் குட் நியூஸ் என்னன்னா, இந்த மாசம் 30% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ 1,31,000 ரூபாய் இருக்கிறது 91,000 ரூபாய், 2,11,000 ரூபாய் இருக்கிறது 1,51,000 ரூபாய், இந்த 3,40,000 ரூபாய் இருக்கு 2,42,000 ரூபாய். இந்த மாசம் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேக் ஹீலி வந்து பாத்தீங்கன்னா 2,91,000 ரூபாய். இதை வாங்கினீர்களானால், இதை வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து இந்த மேக் ஹீலி, இந்த ஹீலி ப்ரொஃபஷனல் வந்து 2,42,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் சொன்னோம். ரெண்டும் சேரும்போது 5,44,000 ரூபாய். இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக 3,82,000 ரூபாயில் இரண்டையும் கொடுக்கிறார்கள். இது ஹீலி ப்ரொஃபஷனல் பிளஸ் மேக் ஹீலி ப்ரொஃபஷனல் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மெயினா பாத்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற சாஃப்ட்வேருக்கு லைஃப் டைம் வாரண்டி. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம். இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வாங்குறவங்க 94% பேர் இதை மற்றவர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்கிறாங்க. எந்த வித ஒரு எக்யூப்மெண்ட்டோ இந்த அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் இருக்கவே இருக்காது. இதுக்கு மெயின் 2 ரீசன். ஒண்ணு, இதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. 2வது, இதற்கு இணையாக இந்த உலகத்தில் இன்னும் யாருமே கொண்டு வரவில்லை. நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. சில ஃப்ரீக்வன்சிகள் தான் அது உள்ளடங்கி இருக்கிறது. மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ஸ்டாட்டிக் ஃப்ரீக்வன்சிஸ். தேர் இஸ் நோ இண்டிவிஜுவலைஸ் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சிஸ். நம்மளுடைய மூல காரணத்திற்கு ரூட் காஸை பார்த்து அது ஃப்ரீக்வன்சியை மாத்துறது எந்த டிவைஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய முக்கியமான ஒரு இது என்னன்னா, இது பல பேருடைய பிரச்சனைகளும் தீர்த்து வருது. அதனாலதான் வந்து the recommendation rate is very very high. So I am through with my presentation. Mr. Badri and Mr. Pramod, I will probably we can open it up for questions. நீங்க யாருக்குன்னா எந்த விதமான டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ இருந்தாலும் நீங்க கேட்கலாம். I am always ready to help. And இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா, இது வாங்கின உடனே நீங்க இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 2 வாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து இது பயன்படல, உங்களுக்கு சரியான ரிசல்ட் கொடுக்கலன்னா, நோ கொஸ்டின் ஆஸ்க்ட், கேரண்டி. யூ கேன் ரிட்டர்ன் இட் அண்ட் தென் கெட் 100% ரீஃபண்ட் within 2 weeks. ஆனா இந்த 6 வருட காலத்துல இந்த ஹீலி உள்ள வந்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒருத்தர் கூட அதை வந்து ரிட்டர்ன் பண்ணதில்லை. நம்ம இந்தியாக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் யாருமே அதை ரிட்டர்ன் பண்ணதில்லை. ஓகேங்களா? ஸோ ஐ எம் ஓப்பனிங் இட் அப் டு கொஸ்டின்ஸ். ஸோ யாராவது டிஜிட்டல் ஹேண்ட் நீங்க ரைஸ் பண்ணலாம், இல்ல நீங்க சாட்லயும் போடலாம். பிரமோத் சார், ஒரு क्वेश्चन வந்திருக்கு. கோ ஹெட் சார். பதில் சார், யூ கோ. நோ, அத क्वेश्चंस கேக்குறதா சார், வேற ஒண்ணு இல்ல. நீங்க சொல்லுங்க சார், சாட் பாக்ஸ் क्वेश्चंस. ஓகே, சாட்ல வந்திருக்க क्वेश्चन வந்துட்டு இதுல வந்துட்டு இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணவங்க வந்துட்டு ஆயுர்வேதா சித்தாலாம் சொல்லியிருக்காங்களா? அது எப்படி கவர் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிளான்ட் பவர்னு ஒன்று புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. 530 பிளான்ட் பவர் ஃப்ரீக்வன்சிஸ். அதுல வந்து
சித்த மருத்துவம் அதுல கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாம பவர் ஆஃப் 3ன்னு ஒண்ணு நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பார்த்தோம். அது பாத்தீங்கன்னா அது வாதா பித்தா கபம் இது மூணுத்தையும் அதோடைய இது நம்முடைய உடம்புல பாத்தீங்கன்னா ஒரே விதமான ஒரு நம்ம இங்கிலீஷ் முறைப்படி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கும் டெம்பரேச்சர் 97.8. ஆனா நம்மளுடைய சித்தா மற்றும் ஆயுர்வேத முறைப்படி பாத்தீங்கன்னா 3 விதமான ரீஜன்ஸ்க்கும் 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். வயிறு பகுதியில கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் மார்பகுதியில கொஞ்சம் கம்மியாகவும் அதுக்கு மேல இன்னும் கம்மியாகவும் இருக்கும். அதோட பஞ்சபூத எந்தெந்த பஞ்சபூதங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டெம்பரேச்சர் இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மாதிரி பல விதமான ட்ரிபிள் ஹீட்டர் இந்த மாதிரி பல விதமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு விச் ஆர் ரிலேட்டட் டு ஆயுர்வேதா அண்ட் சித்தா. சார் நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த சால்ட் திருப்பி இதை சொன்னீங்களே அது சோடியம் டெஃபிஷியன்சி இருக்கவங்க யூஸ் பண்றதுக்காகவான்னு கேட்டிருக்காங்க. இது டிஜிட்டல் நியூட்ரிஷன்லயே நீங்க அட்ரஸ் பண்ணலாம் இதை. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா பலவிதமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே அட்ரஸ் ஆயிடும். இந்த அந்த 72 பஞ்ச் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க அந்த விட்டமின் இதை அனாலிசிஸ்ல போட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பிங்க் ஆப் வழியா நீங்க இதுல 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ளூ அப்ளிகேஷன். ப்ளூ அப்ளிகேஷன் சொல்றோம் நாங்க, அனாலிசிஸ் அப்ளிகேஷன். அந்த ஐகான்ஸை பொறுத்து நாங்க அதை சொல்றோம். அந்த ப்ளூ ஆப் அனாலிசிஸ் ஆப்ல போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியலன்னா அதுவே அதை அனலைஸ் பண்ணி தானா அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த பிங்க் ஆப்புக்கு போனீங்கன்னா இப்ப உங்களுக்கு தலைவலி இருக்கு, உங்களுக்கு முதுவலி இருக்கு, நீங்க போய் அது எதுவும் ஏஐ கிட்ட நீங்க போய் கேட்க தேவையில்லை. உங்க தலைவலி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை கேட்டீங்கன்னா எந்த இடத்துல எந்த எலக்ட்ரோட யூஸ் பண்ணணும், எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும் அது சொல்லும். அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க போட்டுக்கலாம். அது 2வது. 3வது ஒரு மெடிக்கல் ஆப் இருக்கு. அதுலயும் போட்டீங்கன்னா ஐ ஹேவ் சோடியம் டெஃபிஷியன்சின்னு போட்டீங்கன்னா அது ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கும். அது போடலாம். இந்த பிங்க் ஆப்ல பாத்தீங்கன்னா இந்த 72 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்கு உள்ள காம்பினேஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க எந்த இடத்துல சோடியம் டெஃபிஷியன்சி எதுக்கு தேவைப்படுதோ அந்த ப்ரோக்ராம்ஸை நீங்க எடுத்துக்கோ. வேற ஏதாவது क्वेश्चंस பத்ரி சார் உங்களுக்கு வேற ஏதாவது क्वेश्चंस வந்துச்சா? முக்கியமா நான் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இது உங்களுக்கு லிங்க் யாரு கொடுத்தாங்களோ நீங்க வாங்கணும்னு நினைங்கன்னா அவங்க கிட்ட ஒரு டெமோ பாருங்க. பார்த்த பிறகு அவங்களே இது எப்படி வாங்கணும், எந்த முறைப்படி வாங்கணும், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். இது ஒருத்தர் கொடுக்கறதோ இதை நான் கம்மியா கொடுக்குறேன் அதிகமா கொடுக்குறேன்றதோ எதுவுமே அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். உங்களுக்கு யார் இந்த லிங்க் கொடுத்தாங்க அவங்களுக்கு கேளுங்க. இது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, வேற எதுவும் क्वेश्चंस இல்ல சார். ஓகே, மிக்க நன்றி. இந்த செஷனுக்கு ஜாயின் பண்ணதுக்கு மிக்க நன்றி. சார் இப்போ நம்ம குவாண்டம் அறிவியலை பத்தி நம்ம டாக்டர் கணேஷ்ராஜ் அவர்கள் நம்ம குவாண்டம் அறிவியல் மூலமா நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு உபாதைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இந்த டெக்னாலஜி மூலமா. புரியுதுங்களா? ஸோ முன்கூட்டி தெரிஞ்சுக்க இல்லாம அதை நீங்க டிஸார்டர்ல இருந்து ஒரு ஹார்மோனைஸ் உடம்பு ஒரு இயல்பு நிலைக்கு நீங்க இந்த அலை சிகிச்சை மூலமா திருப்பிக்கலாம். அதுதான் இது ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வரப்பிரசாதம் இந்த டிவைஸ். ஸோ உங்களுக்கு யார் உங்களை இந்த மீட்டிங் அழைத்தார்களோ அவர்கிட்ட ஒரு டெமோ கேளுங்க. அப்படி எப்படி வேலை செய்யறது என்று நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலும் சில சந்தேகங்கள் வரும், அவர்கிட்ட கேளுங்கள். உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நீங்க அலோபதியோட இந்த தெரப்பி எடுக்கும் போது உங்க உடம்பு இன்னும் நல்லா வேலை செய்யும். இது இட்ஸ் லைக் இது உங்களுக்கு இந்த சிகிச்சை மெயின் என்னன்னா உடம்புக்காக வேலை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா 94% டிவைஸ் யூஸ் பண்ணவங்க எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 6% கூட பாத்தீங்கன்னா மிஷின் வாங்கிட்டு அவங்க சரியா பயன்படுத்துறத அவங்களும் பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட அனுபவத்துல இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் நம்மளுக்கு ஒரு நல்ல சக்தியை கொடுக்குற செல்லுலர் லெவல்ல ஒரு பாடிக்கு ஒரு தெரப்பி கொடுக்குது. அதுதான். ஸோ உங்களை எல்லாரும் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. வணக்கம்.